Hello guys, welcome to the anime. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் சாப்டர் 1142 உடைய ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி நான் மண்டே வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் என்னால் பண்ண முடியலை. ஸோ சாரி. அதுவும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் வேறு இருக்குது, அதனாலே எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியலை. பட் இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த சாப்டர் 1142 ஒரு அமேசிங்கான சாப்டராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சாப்டரில் லோக்கியை லூஃபி அண்ட் ஜீரோ ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. அவருடைய ஹேண்ட்ஸை மட்டும்தான் ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க, அவருடைய லெக்ஸ் இன்னும் ஃப்ரீ பண்ணப்படலை. ஸோ அதனாலே இந்த சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த ஸ்பாய்லர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருடைய டைட்டில்னு பார்த்தீங்கன்னா த திங் ஐ ஃபியர் த மோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு டெம்பரரி டைட்டில் தான். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இதோட ஒரிஜினல் டைட்டில் தெரிய வரும். அண்ட் இந்த சாப்டருடைய கவர் பேஜில் யமட்டோ ஹூவை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சாப்டரில் ஒரு ஜெயண்ட் ஸ்னேக் அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்னேக் உடைய நேம் ஜார் முன்கண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. என்னோட வீடியோஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த நேம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு வீடியோவில் நான் இந்த நேமை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஐ பட்டனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஜார் முன்கண்டர் அப்படின்ற ஸ்னேக் அந்த வால்ட்ரஸ் ஸ்கூலை அட்டாக் பண்ணுது. அங்கே தான் நம்ம சால், ராபின் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலை அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ணும்போது நம்ம சாலும் அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டரான கீபாவும் அதை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு ஜெயண்ட் சில்ட்ரன் தூக்கத்தில் பீச்சுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சில்ட்ரன் கங்கோவுடைய ஏரோ பவரை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கங்கோ தான் அந்த சில்ட்ரனை கண்ட்ரோல் பண்ணி அந்த சில்ட்ரனை ஒரு ஹாஸ்டேஜை எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாம்ராக் முன்னாடியே சொல்லியிருப்பாரு, நம்ம இங்கே ஒரு சில்ட்ரனை ஹாஸ்டேஜாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் கங்கோ இந்த ஒரு சில்ட்ரனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில்ட்ரனை எதுக்கு ஹாஸ்டேஜாக எடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. தென் இதுக்கப்புறமா நம்ம லோக்கியோடைய போர்ஷனை காமிக்கிறாங்க. நம்ம லோக்கி லூஃபி அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவருடைய காலில் இருக்கிற அந்த செயினை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. அண்ட் நீங்க இந்த செயினை அன்லாக் பண்ணலனாலும் இந்த நிலைமையிலையும் என்னால் எல்பாஃபை டெஸ்ட்ராய் பண்ண முடியும், அதுக்கு நீங்க செயினை அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஸோ லோக்கி சொன்ன பேச்சு யாரும் கேட்காததுனால லோக்கி ஒரு ராக்னீரை ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆடம் ட்ரீல. ராக்னீர்னா என்னன்னு தெரியல, பட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஒரு லைட்னிங் ஸ்கைல இருந்து ஸ்ட்ரைக் ஆகியிருக்கு, அதுவும் அந்த ஆடம் ட்ரீல. இதனால அந்த இடத்துல ஃபயர் பரவுது. ஸோ இதோட இந்த ஸ்பாய்லர்ஸ்ல இவங்களோட போர்ஷன் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா அந்த வாழ்ற ஸ்கூல்ல ஒரு சில்ட்ரனுடைய ஃபியர் உண்மையா நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சில்ட்ரனுடைய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி, டூடுல் லைக் மான்ஸ்டர், இதெல்லாம் அந்த சில்ட்ரனுடைய பயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூடுல் லைக் மான்ஸ்டர்ஸ் அண்ட் ஏரி இதையெல்லாம் லோக்கி, பிளாக் நிக்கா அண்ட் டிராகன் இதெல்லாம் ரெசம்பிள் பண்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரிஜினல் நிக்காவை பார்த்துருப்போம், இப்போ பிளாக் நிக்காவை பத்தி கேட்கும்போது கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. ஸோ இங்க அந்த டிராகன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா அந்த ஜார் முன்கண்டர் ஸ்னேக், அதுதான் இங்க ஒரு டிராகனா மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு வால்ட்ரஸ் ஸ்கூல்ல ஆங்கன்ற ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட உங்களோட பெரிய பயத்தை டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க தான் அதை டீச் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா சோமர்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம சாப்டர் 1140ல பார்த்திருப்போம். அதில் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இப்போ அந்த கேரக்டர் கங்கோ கிட்ட நீ அதிகமாக பயப்படுறது யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கங்கோ நான் நிக்காவுக்கு தான் பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒரு ஸ்பாய்லர்ஸ் எண்ட் ஆகுது. இப்போ இந்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒரு சாப்டர் 1142க்கு அப்புறமா 1 வீக் பிரேக் இருக்க போகுது. தென் அதுக்கப்புறமா கண்டினியூ ஆகும். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 3 வீக்ஸ் ஒன்ஸ் எச்சிரோட பிரேக் எடுத்துட்டே இருக்காரு. எனிவே அது நல்லது தான். இப்போ லாஸ்ட் ஒரு 3 சாப்டரா நடக்கிற இன்சிடென்ட்ல வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு எல்பாஃப் கண்டிப்பா நார்ஸ் மித்தாலஜி தான் ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல நான் ராக்னீர் அப்படின்ற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் ஹேமர் சிமிலர் டு மியால்னீர். அதாவது நம்ம தோர் கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம லோக்கி கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு ராக்னீரை யூஸ் பண்ணி தான் அவர் லைட்னிங்கையும் வர வச்சிருக்காரு. அண்ட் அந்த ஒரு லைட்னிங்கால அந்த இடத்துல ஃபயரும் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம், நம்ம ரிப்ளியும் ஃப்ராங்கியும் பேசிட்டு இருப்பாங்க. அதில் ரிப்ளி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபயர் அண்ட் லைட்னிங் எல்பாஃபுடைய பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆடம் ட்ரீல இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பிரான்ச்சை பார்க்கும்போது அந்த பிரான்ச் பாதியாக வெட்டியிருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு லைட்னிங் ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த இடத்துல ஹவுஜன் வில்லேஜ் இருந்ததாகவும் ரிப்ளி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் அந்த ஒரு பிரான்ச் இப்படி டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இது எதுக்கு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி இந்த சாப்டர்ல ஃபயர் ஏற்படுத்தின மாதிரி 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபயர் இன்சிடென்ட்டை ஏற்படுத்தி இருக்கலாம். 14 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹரல்டுடைய டெத்துக்கு காரணமாக இருந்தாரு. அண்ட் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவரை கேப்சர் பண்ணாங்க. அதுக்கு நடுவில் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்தோன்னா உங்களோட தாட் என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்பாய்லர்ஸ்ல கங்கோ ஒரு சில்ட்ரனை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க ஒரு சில்ட்ரனை ஹாஸ்டேஜா எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அண்ட் ஷாம்ராக் எல்பாஃப்ல நம்ம ஒரு கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான மீனிங்கும் நமக்கு தெரியல.
ஸோ அவங்களுடைய பிளான்காக ஒரு சில்ட்ரன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு வந்து நம்ம லோகி கிட்ட ஆஃபர் பண்ணணும், ஆர் எல்பாவுடைய ஒரு சில்ட்ரனை எதுக்கு ஹாஸ்டேஜா எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த ஹோலி நைட்ஸ் உடைய பிளான் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஜார்மூன்கிற ஸ்னேக்கை பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்னேக்கை பத்தி நான் இந்த ஒன் பீஸ் எண்டிங் தியரி அப்படின்ற ஒரு வீடியோல பேசியிருந்தேன். அதில் தான் இந்த ஜார்மூன்கிற ஸ்னேக்கை பத்தி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு ஸ்னேக் தான் இப்போ இந்த ரெட் லைனா இருக்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. இப்போ அந்த நேம்ல இந்த ஒரு சாப்டர்ல ஒரு ஸ்னேக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னேக்கு தனியாக ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னா இந்த ஸ்னேக்கு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அப்படின்றது நமக்கு ஒன் பீஸ் எண்டிங் அப்படின்னா இந்த எல்பாவுடைய எண்டிங்ல தான் தெரிய வரும். ஏன்னா எச்ரோவோட சும்மாலாம் ஒன்றும் பேனல்லாம் வேஸ்ட் பண்ணி அந்த ஸ்னேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாரு. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்னேக்குன்னு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்னேக் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தோம்னா இந்த ஸ்னேக்கான ஸ்டோரியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பாய்லர்ஸ்ல நான் பிளாக் நிக்காவை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம கியர் 5 அப்புறமா கியர் 6 வரும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம எச்ரோவோட பிளாக் நிக்கா அப்படின்ற ஒரு ஐடியாவை பத்தி ரிவீல் பண்ணியிருக்காரு. லைக் இது எப்படின்னா நம்ம கியர் 5லயே இது இன்னொரு ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இந்த கியர் 5ல இருக்கலாம். லைக் கியர் 4ல நம்ம லூஃபி, பவுன்ஸ்மேன், டேங்க்மேன் அண்ட் ஸ்னேக்மேன் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு கியர் 5க்குமே நார்மல் நிக்கா அண்ட் பிளாக் நிக்கா இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நார்மல் நிக்கா பவரே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதில் பிளாக் நிக்கா அப்படின்ற ஒரு ஃபார்மை வேற ரிவீல் பண்ண போறாங்க. ஆர் இதை கியர் 6 போர்ட்ரே பண்ண போறாங்களான்னு தெரியல. பட் இந்த பிளாக் நிக்கா கண்டிப்பா இருக்க போது இந்த ஒரு ஒன் பீஸ் ஸ்டோரியில. ஸோ இதை பத்தின உங்களோட தாட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவள் தான் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.